ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய சேனலுக்கு வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. யாராவது புதுசாக வந்திருந்தீங்க, இந்த கதையை புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறமேட்டுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான ரகசியமான ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஆழமானது, சுவை மிக்கது. இந்த கதையில் வர்ற நிறைய கதாபாத்திரங்களை உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் என்ன யதார்த்தமான சம்பவம் என்ன இருக்குது, அதில் சாமர்த்தியமாக எப்படி கொண்டு போனாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீதியின் கண்ணீரும் கர்ணனின் நிஜ வாழ்வும் ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமான உண்மையும் கூட. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மௌனமான இரவு. ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் ஒரு சிறிய அறை. அந்த அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள் குந்தி தேவி. அவளது கையில் ஒரு பழைய சிறிய பெட்டகம், அதில் ஒரு பழைய பித்தளை பெட்டி, அந்த பெட்டிக்குள் சுருக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு துணி. அதுதான் அவள் இதயத்தின் மிகப்பெரிய ரகசியம். அதாவது அதுதான் கர்ணனின் பிறப்பின் கதையும் கூட. அந்த பெட்டியை திறந்தவுடன் மீண்டும் அந்த கால நினைவுகளில் மூழ்கி போனாள் குந்தி தேவி. அவள் மனதில் பல மின்னல்கள் ஓடின. அவன் என்னுடைய முதல் மகன், என் கருப்பையின் ஒளி. ஆனால் அதை நான் தாயாக கடைசியாகத்தான் அவனை பார்த்தேன். அதுவரையும் நான் அவனிடம் சொல்லவே இல்லை. இதை சொல்லும் பொழுது அவள் மிகுந்த மன பாரத்துடன் இருந்தாள். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, குந்திக்கு ஒரு சோதனை வருது. எப்பயுமே இருட்டில் உண்மை ஒளிஞ்சே இருக்காது இல்லையா, ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி கர்ணனோட கதை வெளிச்சத்துக்கு வந்த நாள். இளமையில் குந்தி ஒரு தவசிக்கு சேவை செய்தாள். அந்த தவசி அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி மந்திரம் தெரிந்திருந்தது, சக்தியான மந்திரம் தெரிந்திருந்தது. அது என்ன மந்திரம்னு கேட்டால், அவர் தேவதைகளை அழைச்சி அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்பாரு, அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தில் குந்தி தேவிக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவதைகளை அழைக்கிறதுக்கு பதில் அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு சூரிய தேவனையே அழைச்சிட்றாங்க. சூரிய தேவனும் அந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு வந்து அவளுக்குள் கருவாகி ஒரு பிள்ளையாக பிறந்தான். அதுவே கர்ணனாக போற்றப்பட்டான். இந்த மாதிரி பிறந்த குழந்தைய பயத்தில் குந்தி தேவி துணியில் வச்சு மூடி ஒரு பேழையில் வச்சு நதியில் விட்டுடுறாங்க. அந்த குழந்தையை அதே நீரோடை வழியாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் உள்ள அதிரதன் என்கிற ஒரு சாதாரண தேசியர், அவர் தான் அந்த குழந்தைய எடுத்து, அவங்களுக்கும் குழந்தை கிடையாது, கடவுளாக எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் பையனாகவே தான் வளர்க்குறாங்க, வேறுபாடெல்லாம் காட்டல. கர்ணனின் எதிர்மறை வாழ்க்கை. கர்ணன் மிக சிறந்த வில்வித்தை தேர்ச்சியை பெற்றிருந்தாலும் அவனுக்கு யாருமே வித்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, ஆசானாக வர்றதுக்கு யாருமே விரும்பலை. அவனது பிறப்பு ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தான் என்ற காரணத்தினால் அவனுக்கு கல்வி கூட மறுக்கப்பட்டது. இப்பொழுது வாழ்கிற மாதிரியெல்லாம் ஜாதி பிரச்சனை அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடப்பட்டது. துரோணரே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட கர்ணனை அவர்களில் சேர்த்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அந்த குலம். நீ பிறந்த குலம் தவறானது என்று சொல்லி அவனுக்கு கல்வி போதிக்க மறுத்துவிட்டார் ஆசிரியர். பின்பு கர்ணன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வில்வித்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரசுராமன் அப்படிங்கிற ஒரு வாத்தியாரை போய் பார்க்குறார். அவர்கிட்ட தான் அவர் முறைப்படி கல்வியையும் கற்றுக்கிறார், வில்வித்தையும் கற்றுக்கிறார். ஆனாலும் அவருடைய மனநிலை ஒரு நாள் பரசுராமர்கிட்ட போய், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், உங்ககிட்ட பொய் சொல்லி நான் இதில் சேர்ந்துட்டேன், எனக்கு இதை பாடம் படிக்கணும்னு ஆசை, அதனால நான் உண்மையை சொன்னால் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, அதனால் நான் இப்படி பொய்யா சொல்லி உங்ககிட்ட சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பரசுராமருக்கு பயங்கர கோபம் வருது. அவர் கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னுடைய
ஆசிரியரையே நீ ஏமாத்துற அளவுக்கு நீ இருக்கன்னா நீ எவ்வளோ உன்னுடைய ஜாதி அல்லவா அப்படின்னு அவரை ரொம்ப மட்டமாக பேசிட்டு, ஓகே நீ என்கிட்ட கல்வி கற்றுக்கிட்ட, அது தப்பான முறையில் கற்றுக்கிட்டதுனால என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய வில்லை வச்சு தான் நீ அதை ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நீ எய்கிற அம்பு அது வேலை செய்யாது. அதை அனுப்புகிற அந்த திறமை உங்ககிட்ட இருந்து அந்த டைமில் நான் சொல்லி கொடுத்த பாடம் உனக்கு மறந்து போயிடும், மறந்து போகணும்னு நான் வந்து உனக்கு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீராத ஒரு சாபத்தை கொடுக்குறார். கர்ணன் எவ்வளோ கெஞ்சியும் அதை அவர் ஏற்றுக்கிறவே கிடையாது. தன்னை ஏமாத்திய மாணவனுக்கு என்னுடைய கல்வி உனக்கு ஒரு பொழுதும் பயனளிக்காது என்பதில் அவர் திட்டவட்டமாக இருந்தார். அதனால் அதுவே பின்னாளில் அவர் கர்ணனோட உயிர் போவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் இந்த பரசுராமனுடைய சாபம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. துரியோதனனின் நட்பும் அரச உரிமையும். இதுக்குள்ள துரியோதனன் வந்து கர்ணனுக்கும் துரியோதனனுக்குமான நட்பு முறை வந்து மிக ஆழமானது, அழகானதும் கூட. அவங்க 2 பேருக்கு நடுவுலையும் நட்பு அவ்வளோ அழகாக பாராட்டப்பட்டுச்சு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு நேர்த்தியாக இருந்துச்சு. பாண்டவர்களை வீழ்த்துறது மட்டும்தான் துரியோதனனுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம், நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்மக்கிட்ட இவ்வளோ தம்பிகள் இருந்தாலும் அர்ஜுனனை வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு நல்ல வீரன் நம்மக்கிட்ட இல்லையோ அப்படிங்கிறத துரியோதனன் அடிக்கடி யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த டைமில் தான் கர்ணனை அவன் சந்திக்கிறான். கர்ணன் வில்வித்தையில் ரொம்ப வீரனாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கூட இவர் ஸ்நேகமாகிறாரு, நண்பர்களாகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அங்க தேசத்தின் ஒரு அரசனாகவே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனாகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். உன்னுடைய பிறப்பு தான் இதற்கு காரணம் என்றால் நீ இன்றிலிருந்து இந்த நாட்டிற்கு மன்னனாக ஆவாய் அப்படின்னு சொல்லி அங்க தேசத்தோட மன்னன் நீ தான் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. அப்போ அந்த நட்பு எவ்வளோ உண்மையானதாக இருக்கணும்னு நம்மளுக்கு புரியும் இல்லையா? இந்த நட்புக்கு இலக்கணமாக கர்ணனும் ஒரு பொழுதும் துரியோதனனை விட்டு கொடுத்ததே கிடையாது, விட்டு விலகி இருந்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆனாலும் இது இவ்வளோ இருந்தாலும் கூட யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை இதில் என்ன தெரியுமா இருந்தது? துரியோதனனோட வலது கை மாதிரி தான் இருந்தான் கர்ணன். தன்னுடைய வலது கை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் கர்ணன் துரியோதனோட லைஃப்பில் இருந்தார். கர்ணன் ஒருபோதும் தந்திரமோ சூழ்ச்சியோ செய்ததே இல்லை. அவன் ஒரு நேர்மையான வீரன். அவர் ஒரு சமயத்தில் கடைசி நாளில் அவர் குந்தி தேவி வந்து நான் தான் உன்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளைகள்லாம் உனக்கு தம்பிகள்னு அவங்க சொல்லும்போது கூட அவன் மனசுக்குள்ள பயங்கர போராட்டம் தான் இருந்தது. அந்த போராட்டத்தில் கடைசியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா துரியோதனனோட நட்பு தான் ஜெயிச்சுது. அவங்க அம்மாவோ அவங்க தம்பி அப்படிங்கிற பாசமோ ஜெயிக்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நட்பை பாராட்டியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? குந்தி தேவியின் ரகசிய கடைசி சந்திப்பு. இந்த கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா குருச்சேத்திர போரும் துவங்கிடுது. அதில் வந்து ஒரு நாள் குந்தி தேவி வந்து தனியாக கர்ணனை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு ஏற்பாடும் செய்யப்படுகிறது. அப்போது குந்தி தேவி யோசிக்காமல் சொல்கிறாங்க, நீ தான் என்னுடைய முதல் பையன், பாண்டவர்கள் உன்னுடைய 5 தம்பிகள், நீ தயவு செய்து இங்கேருந்து வந்துரு, இந்த பக்கம் வந்துட்டனா நீ தான் அண்ணனாக இருப்ப, நீ தான் அரசனாகவும் இருப்ப, உன் பேச்சை கேட்பாங்க, நீ வந்துரு, அம்மா சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பசங்களோட சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கர்ணன் ஒரு லைட்டாக ஒரு புன்னகையோடு சொல்கிறாரு, அம்மா நீ என்னை சூரியனின் ஒளியாக உருவாக்கினாய், ஆனால் பிறகு என்னை நிழலாகவே விட்டு சென்று விட்டாய். இப்போது அந்த நிழலை மீண்டும் ஒளியில் இணைக்க முடியுமா? முடியாது இல்லையா? என்னை இருட்டில் விட்டுட்டீங்க, நான் இருட்டில் இருந்துடுறேனே. எனக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நான் எந்த மாதிரியெல்லாம் என் குலத்தை வச்சு அசிங்கமாக பேசும்போதெல்லாம் கூட எனக்கு கூட இருந்தது துரியோதனன். அவனுடைய நட்புக்கு ஒரு பொழுதும் இலக்கு வர மாதிரி நான் நடத்துக்கவே மாட்டேன். நான் துரியோதனனுக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், சத்தியம் பண்ணியும் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒன்று அர்ஜுனன் இருப்பான், இல்லை நான் இருப்பேன். அர்ஜுனனை கொல்லுவது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் என் நட்புக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அதனால் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடைசியாக கர்ணன் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியுமே எனக்கு 5 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, இந்த வார்த்தையை கடைசி வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு 6வது பையனாக இருந்தாலும் கூட நாளைக்கு நடக்கிற போரில் ஒன்று அர்ஜுனன் உயிரோடு இருக்கணும், இல்லாட்டினா நான் உயிரோடு இருக்கணும். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இறந்து தான் போவோம். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் யாருக்கிட்டையும் போய் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அர்ஜுனன் இறந்து விட்டால் என்னை சேர்த்து 5 பிள்ளைகள், நான் இறந்த அர்ஜுனன் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு 5 பிள்ளைகள் தான். அதை நீங்கள் கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஒரே ஒரு தடவை தான் அஸ்திரம் யூஸ் பண்ணுவேன், அடுத்து வேறு எந்த இதையும் நான் பண்ண மாட்டேன். 2வது என்னுடைய குறி அர்ஜுனன் மட்டும்தான், மித்த யாரையும் என் கையால் நான் கொல்ல மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதின்னு சொல்லிட்டு அவன் வாக்குறுதியை கொடுக்குறான், சத்தியமும் செய்து கொடுக்குறான். குந்தி தேவி அவனுடைய ஆளுமையும் அவனுடைய நேர்மையையும் பார்த்து வியந்து போய் நிற்கிறாங்க. எவ்வளோ ஒரு தன்மை இருக்கணும், தன்மானம் இருக்கணும். ஒரு ராஜாங்கிறவனுக்கு உரிய அனைத்து நெறிமுறைகளும் இவனிடம் இருக்குல்ல, ஆனாலும் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசில் கொஞ்சம் பாரத்தோடையே அவங்க அங்கேருந்து விலகி வர்றாங்க. கர்ணனின் இறுதி போரும் மரணமும். போரின் கடைசி நாட்களில் அர்ஜுனனோடு தனித்து போர் புரிய முயன்றான் கர்ணன். செவ்வனே போரும் நடந்தது. ஆனால் பரசுராமரின் சாபம் தலையீடு செய்தது. அவனது வில் நடுவே சிக்கிக்கொண்டது. அவனால் அதை விடுவிக்க முடியவே இல்லை. அவன் அதை எழுப்ப முயன்ற பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லுகிறார், இப்பொழுது வில்லை எய்து, அவன் இறந்து விடுவான் என்று சொல்லுகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு உடனடியாக வில்லை எய்துகிறான். கர்ணனும் இறந்து விடுகிறான். ஒரு வீரனுக்கு பொருத்தமில்லாத மரணம் இது. கர்ணன் இறந்ததும் கிருஷ்ணர் துயரத்துடன் சொல்லுகிறார், இந்த போரின் வீரனும் உண்மையான ராஜாவும் கர்ணன் தான் என்று சொல்லுகிறார். இதில் மறைக்கப்பட்ட ஒளி என்பது என்னவென்று தெரியுமா? கிருஷ்ணரே சொல்லுகிறார், மகாபாரதம் என்பது வெறும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் அல்ல. இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் எழும்பக்கூடிய சோதனைகள், நம்ம வஞ்சனைகள், சத்தியங்கள், பழிவாங்குதல், நம்ம உணர்வுகள், பிழைகள், நம்ம சில தவறான முடிவுகள், இது எல்லாத்துலேயுமே இது பொருந்தும். இதை நாம் அதில் பொருத்தி பார்த்து நமக்கும் நல்ல விஷயத்தை இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்ணன் என்பது அந்த கதையின் மறைக்கப்பட்ட ஒரு ஒளி. அவன் பிறப்பால் அல்ல, தனது நடத்தையால் உண்மையான மகாவீரன் என்று போற்றப்படுகிறான். மகாபாரதம் முழுவதிலுமே பார்த்தால் கர்ணன் ஒரே நேர்த்தியான பாத்திரமாகவும் இருப்பான், உண்மையான பாத்திரமாகவும் இருப்பான். அவன் சாதியை தாண்டி உலகத்தை காத்துக்கொள்ள முயன்றான். அவனது இறுதி சாபமும் மரணமும் நியாயமற்றதாக இருந்தாலும் அவன் நியாயத்திற்காகவே உயிர் வாழ்ந்தான். நம் வாழ்க்கையிலும் கர்ணனைப் போல சிலர் வெளிச்சம் இல்லாமல் நிழலாகவே வாழ்கிறார்கள். அதுதானே உண்மையும் கூட. நம்மளோட வாழ்க்கையில், ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் இருட்டிலையும் ஒரு ஆள் நம்மளுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அதை எல்லார் மாதிரியும் வெளியில் பளிச்சுன்னு சொல்ல முடியாது. நிழலாக ஒருத்தர் உள்ள ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்ணனுக்காகவே பார்க்கப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும், ஏன் உங்களுடைய வாழ்க்கையையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கும் அனைவருக்கும் நிழலாக ஒருத்தர் இருந்து அவர்களுடைய வாழ்வில் ஒளி வீசிக்கொண்டே இருப்பார் என்பதில் சிறிதளவும் ஐயமே இல்லை. இந்த கதையிலிருந்து நாம் பழிவாங்கிறது, கெட்ட சபகாசம், குரோதம்,
போர் இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை முறைகளில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்ணனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்களும் இதில் ஏதாவது தெரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற கதைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.